ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரிஸ் vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு மோனாஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். இந்த மோனாஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம போனோம் பார்த்திங்களா, மெயின் மோனாஸ்ட்ரி லாஸ்ட் எபிசோடில் காட்டியிருந்தேன். அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மோனாஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோபுர வடிவில் இருக்கிற இந்த ஸ்டூப்பாவை நீங்கள் பார்க்கலாம். அது பாருங்கள், 7 கோபுரங்கள் அது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கோபுரத்துலேயும் அந்த புத்தர் சிலையை வச்சுருக்காங்க. மேலே அந்த புத்தர் சிலையை மையமாக கொண்டு இந்த 7 கோபுரங்கள் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குருமட மாணவர்கள் படிக்கிறதுக்கான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. வேறு இது உள்ளே அங்கே இருந்த கோயில் மாதிரி எதுவும் கிடையாது. இந்த கோபுரங்கள் அப்புறம் அந்த பில்டிங். அங்கே கூட பாருங்கள், பசங்கள்லாம் படிச்சுட்டு அந்த கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. அதை நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே டே ஸ்காலர்ஸ் மாதிரி தான். இப்போ அந்த கோபுரங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் கோபுரம்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதோட பேர் பார்த்திங்கன்னா சோட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திபேத்திய புத்த மதத்தில் இந்த சின்னம் ரொம்ப புனிதமான சின்னமாக அவங்க கருதுகிறாங்க. இதை நம்ம ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிருப்போம். 7th 8th புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரினா மடாலயம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்டூப்பா அப்படின்னு நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் தான் அந்த ஸ்டூப்பா. ஸோ இந்த ஸ்டூப்பா எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, புத்தரோட நாலேஜை குறிக்குது. அதே மாதிரி புத்த மதத்தோட ஆன்மீக அடையாளத்தை இது வெளிப்படுத்துது. நீங்கள் திபேத்துக்கு போனாலும் சரி, எங்கெங்கே திபேத்தில் இருக்கிற இடம் போனாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டூப்பாஸ் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஸோ இதில் என்னென்னா மெயினாக அந்த புனித நூல், மந்திரம், அப்புறம் அந்த புனித நினைவு பொருட்கள், இது எல்லாத்தையும் உள்ளே அடக்குனது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூப்பா. இது அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா, வலதுபுறம் கிளாக் வைஸில் இதை சுற்றி ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இது திபேத்திய மக்களிடத்தில் ரொம்ப ஒரு புனிதமான நினைவு சின்னமாக அவங்க கருதுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பின்புறம் வந்திருக்கேன். அதாவது அந்த ஸ்டூப்பாஸ்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி வந்திருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இங்கே நிறையா அந்த ஃப்ளாக்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது நிறையா கலர்ஃபுல்லாக அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. நான் கலர்ஃபுல்லாக இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு புனிதத்தன்மை மிக்க ப்ரேயர் ஃப்ளாக்ஸாக அவங்க கருதுகிறாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொடியில் நிறையா புனித மந்திரங்கள், புத்தரோட போதனைகள், அப்புறம் நல்வாழ்வுக்கான சிந்தனைகள், பிரார்த்தனைகள் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போல்லாம் அந்த காற்றுல பட்டு இந்த கொடி அசையுதோ, அந்த பிரார்த்தனைகள், நல்லொழுக்கங்கள், ஆசீர்வாதங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக பரவுதுன்னு இந்த திபேத்திய மக்கள் நம்புகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மலைகள், இந்த மடாலயங்கள், வீடுகளில் எல்லா பக்கமும் நீங்கள் இது பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த மலைகள் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது இந்த செட்டில்மெண்ட்டை சுற்றி இருக்குது இந்த மலை. இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிலிகிரி ரங்க மலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வெஸ்டர்ன் காட்ஸ் அதோட சேர்ந்த மலைகள் தான் இதெல்லாம். இங்கே உள்ளே பார்த்துட்டிங்கன்னா வேறு யாருமே இல்லை. ஏதாவது கேட்கலாம், ஏன்னா எல்லாமே திபேத்திய மொழியிலே எழுதியிருக்காங்க. ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டா யாருமே இங்கே கிடையாது, சரிங்களா? ஆனால் ஒன்று வேணால் எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப அமைதியான பிளேஸ். இது மாதிரி ஒரு அமைதியான பிளேஸ் நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வரப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த குருமட பிளேஸ் ஹவுசஸ் இருந்துச்சு பார்த்திங்களா, அங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த சவுண்டுலாம் வருது. அவங்க ப்ரேயர் பண்ணுறப்ப சில இதில் ரிசைட்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, ப்ரேயர்ஸ், அதோட சவுண்டு வருது. அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சத்தம், இது எல்லாமே வருது. எனக்கு அது பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நாட் அலவுடுன்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அதனால் போகலை. ஸோ நான் எப்படியோ ஒன்று அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டிடணும் உங்களுக்கு. அதுக்குள்ளே போய் நம்ம எப்படி அவங்க ப்ரேயர் ரிசைட்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு காட்டணுன்னு. ஸோ இப்போ நான் இதை சுற்றுறேன். இங்கே பாருங்கள், சுற்றுறேன். இது பார்த்திங்கன்னா மேலே மட்டும் அங்கே பாருங்கள் ஒரு கம்பி தெரியுதா? இந்த கம்பி கரெக்டாக இப்படி சுற்றிட்டு இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெல் இருக்குது. ஆனால் இந்த பெல்லை அடித்தா பெல்லு சவுண்டு மாதிரி கேட்கல, ஏதோ ஒரு எலி உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது பாருங்கள்.
எங்கே காணும்? அங்கே வருங்க பார்த்தீங்களா? இது வந்து சுற்றினோம்னா நமக்கு நல்லது நடக்குமாம்மா லைஃப்பில். பாருங்கள் எவ்வளோ பெருசு. இது வந்து அவ்வளோக்கு யாரும் பண்ணுறது இல்லையாட்டிருக்கு. நான் சுற்றி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றிட்டுருக்கு. இது யாரும் அவ்வளோக்கு சுற்றுறது இல்லை சரிங்களா? சுற்றினாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்ற மாட்டிருக்கு. ஸ்பீடாக சுற்றி பார்க்கலாமா? அங்கே இருங்க, ஸ்பீடாக சுற்றி பார்க்கலாம். கலண்டுட்டுக்கு இது வந்துட போகுது, அவ்வளோதான். ஏன்னா இது சரியான வெயிட்டாக இருக்குது. பார்க்கலாம். அடிக்கும் பாருங்கள் வெளியே ஓட அடி. ஏய் ஆமாம், ஸ்பீடாக சுற்றினா அடிக்குது பெல்லு. இருங்க, அடி அடி. பார்த்தீங்களா? சரி, ஓகே. இது இன்னொரு தடவை அடித்தா நம்ம போயிடலாம் சரிங்களா? அடிச்சிருச்சு. 2 நாய் வேறு இங்கே தூங்கிட்டு இருக்கு. இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம போகலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு டெம்பிளையும் பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு டெம்பிளுக்கு போகலாம். இன்னொரு டெம்பிள் இருக்குன்னாங்க, அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரேயர் வீல் சுற்றினா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ நடந்தது இது தான். பாருங்கள், நான் வேகமாக வந்து சாணியை மிதிச்சிட்டேன். ஸோ இதை மிதிச்சிட்டு நான் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னையை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். எதுக்கு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆட்டோ டிரைவர் அண்ணன் சொன்னார், தயவு செஞ்சு ஷூவை க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏறுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மாடுகளோட சாணியை மிதித்தா நாற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, க்ளீன் பண்ணி ஏறிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3வது டெம்பிள் நம்ம இப்போ வந்திருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சுற்றி இருக்கிற பாருங்கள், சுற்றி இருக்கிற மலைகள்லாம் ஸோ இந்த டான் டேன் லிங் அப்படின்னு சொல்கிற இந்த வில்லேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா திபேத்தியன் செட்டில்மெண்ட்டு. அங்கே பாருங்கள், இவங்க போகிறவங்க எல்லாமே வந்து திபேத்தியன்ஸ் தான். சில பேர் வந்து டூரிஸ்ட்டு வந்து நம்மளை மாதிரி வந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து திபேத்தியன்ஸ் தான். எல்லாத்துக்குமே வீடு இருக்குதாம்மா. நான் வர வழியில் கூட பார்த்தேன். ஸ்கூல்ஸு, ப்ரைமரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து உள்ளே இருக்குது இவங்களுக்கு. இவங்களே சில கடையெல்லாம் ரன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா அந்த மெயின் ஷாப்புக்கு போனோம் பார்த்தீங்களா, சாரி மெயின் டெம்பிளுக்கு போனோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களே வந்து சில ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ரன் பண்ணுறாங்க ஷாப்ஸ். அதே மாதிரி வந்து கேன்டீன்ஸ் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க உள்ளேயே. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து இங்கே நான் கேட்டேன், இங்கே விவசாய நிலம் தானே நிறையா இருக்குது, எல்லாம் விவசாயம் செய்கிறவங்கள பார்க்கலாமாங்க. அதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அது முடிச்சுட்டாங்களாமா விவசாயம் பண்ணுறதுலாம். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் தானாமா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களாமா. சில பேர் வெளியில் போகிறாங்களாமா. நம்ம ஊர்லெலாம் கூட பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் வந்து அந்த நவம்பர், அக்டோபர் எண்டிங்லேயே வந்து அவங்க ஸ்வெட்டர் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இங்கே பண்ணுறாங்களாமா. இங்கேருந்து போய் ஒரு 2-3 மந்த்ஸ் வெளியே இருந்துட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்து மெயின்லி இந்த மாதிரி டைமில் தான் இருக்கும். ஏப்ரல், மே, ஜூன். அப்புறம் வந்து வின்டர். ஸோ ஒவ்வொரு பக்கம் மாறுது பார்த்திங்களா. இந்தியா ஃபுல்லாகவே போய் இவங்க எல்லாமே அந்த ஸ்வெட்டர் சேல் பண்ணுறது தான் மெயின் ஆக்குபேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே இந்த சைடில் போய்ட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அங்கேருந்து மறுபடியும் நான் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டேன். உள்ளே போய் பார்க்கலாம். ஏதோ சவுண்டெலாம் நிறையா வருது. அவங்க ஏதோ ப்ரேயர் பண்ணுவாங்களாட்டிருக்கு. அங்கே இருந்துச்சு பார்த்திங்களா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த மெயின் டெம்பிளில். அது மாதிரி வந்து அதுலேருந்து வர சவுண்ட்லாம் வந்து இங்கே நிறையா வர மாதிரி இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ ஏதோ நடக்குது அங்கே, ப்ரேயர் எதுவும் நடக்க மாட்டிருக்கு. அவங்க ஏதோ ஒரு ப்ரேயர்ஸ்லாம் வந்து ரிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம் என்னென்னு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே வந்து உக்காந்துட்டேங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ப்ரேயர்ஸ் ரிசைட் பண்ணுறாங்க, ப்ரேயர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உட்காந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காணிக்கை பவனி மாதிரி ஒன்று நடக்குது. அவங்க குருக்களுக்கு ஏதோ கொடுக்குறாங்க கையில் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு. அதுமாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து டீ டைம். ஸோ நான் அங்கே இருக்கிற ஒரு குட்டி பையனை பார்த்து கேட்டேன் வீடியோ எடுக்கலாமான்னு. அதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சிக்னல் கொடுத்தான். அப்புறம் தான் தெரியுது இங்கே நம்ம வீடியோஸ் எடுத்தால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து இங்கே நடக்கிறது வெளியே போனால் இவங்க சந்தோஷம்தான் படுறாங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுத்துக்கலாமாட்டிருக்கு. நான் அந்த ப்ரேயர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்துட்டிங்கன்னா அந்த மடாலயத்தோட வெளிப்புற தோற்றம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். நல்லா பில்லர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப கலைநயமிக்க கட்டிடமாக இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா நான் வெளியே வந்து அந்த கலர் ஃப்ளாக்ஸ்லாம் பார்த்தேன். சரி, அது வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு செவுறு மாதிரி அங்கே இருந்துச்சு, அது மேலே ஏறிட்டேன். ஏறி அங்கே அந்த கலர் ஃப்ளாக்ஸ்லாம் பாருங்கள். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி மட்டும் எல்லாமே இருக்குது. இதனால நான் சொன்னது ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு. இதில் எழுதியிருக்க ப்ரேயர்ஸ்லாம் வந்து காற்று அடிக்கிறப்ப அந்த காற்றோடு சேர்ந்து எல்லா பக்கமும் போய் அந்த ப்ரேயர்ஸ்லாம் ரீச் ஆகும், பிளஸ்ஸிங்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், தூரத்துலலாம் பாருங்கள், அங்கெல்லாம் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கடைசி மட்டும் பாருங்கள். இந்த பக்கம் இது எல்லாமே விவசாய நிலம். கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்த நிலம். ஆனால் இவங்க இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இடம். எல்லாமே நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்ததை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தனால என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் ஈரோட்டிலேருந்து கிளம்பி சத்தியமங்கலத்துலேருந்து கொல்லைகள் பஸ் எடுத்து திபேத்தியன் வில்லேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஒரு 3-4 டெம்பிள்ஸ் பார்த்தேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது ஒன் டே. அது இந்த கடைசி டெம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்து அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பண்ணுற ப்ரேயர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். இங்கேனா வந்து நான் மறுபடியும் இங்கேருந்து அந்த திபேத்தியன் வில்லேஜ் நான் வந்தேன் பார்த்திங்களா, அங்கே முன்னாடி போயிட்டு அங்கேருந்து சத்தியமங்கலத்துக்கு பஸ் ஏறணும். அந்த பஸ்ஸு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நிறையா டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே வராங்க. சரிங்களா? ஆனால் நீங்களும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆட்டோ ஏறிட்டேன். ஏன்னா மறுபடியும் நான் அந்த உடையார்பாளையம் போகணும். அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஸோ பஸ்ஸில் வரவங்க பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு லாஸ்ட்டு பஸ். அதை விட்டுட்டிங்கன்னா பஸ்ஸே கிடையாது. அதனால் வந்து அது மாதிரி தகுந்தபடி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வரப்பையும் சரி போகிறப்பையும் சரி. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வழியெலாம் காட்டினேன், அந்த திம்பம்லாம் வரப்போ நீங்கள் பார்த்து வரணும். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா யானைகள் அதிகமான உள்ள ஏரியா, அதனால் பார்த்து வரணும். காரில் வந்தீங்கன்னாவும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இதை விட நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா ஆட்டோ எடுத்துக்கலாம், எல்லா பக்கம் போய்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. நான் 5 மொனாஸ்ட்ரி சொன்னேன், நான் 3க்கு தான் போனேன். மீதி 2 பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு காட்டல. இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தோ தென் லிங்க் அப்படிங்கிற இந்த குடியிருப்பில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மொனாஸ்ட்ரிஸும் சரி, ஸ்டூப்பா, இங்கே இருக்கிற ப்ரேயர் வீல்ஸ், அந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. அது என்னென்னா, கருணை, அமைதி, அன்பு இது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ட்ரிப்பை. அடுத்த vlogல உங்களை கொச்சினில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.